அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 8/7/2024 மண்டே அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.17% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த கன்சாலிடேஷன் எல்லாமே ஒரு செமையான பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. இப்போ மார்க்கெட் செமையாக மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் அடித்து திருப்பி கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் S&P பொறுத்த வரைக்கும் அனதர் ஆல் டைம் ஹை க்ளோஸில் முடிச்சிருக்கான். 0.5% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். அண்ட் நாஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா 1% பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். ஸோ நேற்றுமே வந்து ஃப்ரைடேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா S&P அண்ட் நாஸ்டாக் ரெண்டுமே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு டவ்வை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2% பக்கமாக ஏறி முடிஞ்சிருக்கு. அண்ட் யூஸோட 10 இயர் பாண்டிலுமே லைட்டாக ஒரு இப்போ தான் 0.6% ஏறி இருக்கான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே தான் விழுந்திருக்கான். ஒரு 2.5% பக்கமாக கீழே விழுந்திருக்கான். உங்களுக்கு வந்து 4.2K போயிருக்கான். இப்போ 4.3 இருக்குது, விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா அங்கே வந்து ஃபெட் வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே எல்லாமே டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாங்கள் தான் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்குங்கிற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக பேசிட்டாரு. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக போயிடுச்சு. அண்ட் அகைன் வந்து யூஎஸ் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா $82 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்து பிரச்சனையே கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு நைட் அப்படிங்கிறது இருந்துச்சு. அடுத்து நம்ம ஏடிஆர் அப்படிங்கிறது இந்தியன் ஏடிஆரை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்க் உங்களுக்கு தெரியும், குவார்ட்டர்லி பிஸ்னஸ் அப்டேட்டை விட்டாங்க. வீக்லிலே போட்டு பொலன்னு பொலந்து செம்மையாக கீழே இறக்கி விட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நல்லா ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஒரு 4.5% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அண்ட் ஐசிஐசி வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருந்துச்சு. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிச்சு. அண்ட் விப்ரோ மட்டும் 0.2% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளத்தோட நிலைமை. அண்ட் அப்படியே நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள், HDFC பேங்க் வந்து 7% டவுன் ஆகிருக்கு. இந்தியாவில் 4.5%, அங்கே 7%. என்ன தான் உங்களுக்கு ஆர்பிட்ராஜ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னாலுமே 7% கொஞ்சம் ஓவர் தான். அண்ட் ஐசிஐசி பேங்க் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருந்தா 0.19 நினைக்கிறாங்க. இங்கே வந்து 0.03 தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1.3 முடிஞ்சிருக்கான். இன்ஃபோசிஸ் இங்கே -0.9, இவன் தான் வந்து 0.19, இவங்க வந்து 0.3 முடிஞ்சிருக்கு. விப்ரோ ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் பேங்கிங் சைடில் முக்கியமாக HDFC பேங்க்கில் இன்னொரு நெகட்டிவிட்டி அங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏடிஆர் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து FIIDA டேட்டா பார்த்துடலாம். ஸோ FII வந்து உங்களுக்கு அன்றைக்கி 1200 கோடி பை பண்ணியிருக்காங்க ஆவரேஜ் வால்யூமில். டிஐயுமே வந்து ஆவரேஜ் வால்யூமில் 1600 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நெட் ஃபிகர் பாருங்கள் மைனஸில் இருக்குது. இது ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பார்க்கும்போது இவங்க 3 பேருமே நெகட்டிவில் தான் இருக்காங்க. 0.2%, 0.19, 0.19 நெகட்டிவாக இருக்காங்க. அப்படியே நீங்கள் யூரோப்பியனை பார்க்கும்போது இவங்களுமே நெகட்டிவாக தான் இருக்காங்க. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு தெரியல. வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்குது. நிக்கியும் நெகட்டிவாக இருக்குது, தைவானும் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டு, யூரோப்பியன் மார்க்கெட்டு, அமெரிக்கன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்காங்க. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம் தான். எல்லாமே இன்றைக்கி வந்து காலையில் பார்க்கும்போது எல்லாம் சிவப்பாக தெரியுது. கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது கீழே விழுந்துட்டு இருக்கான் அன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன்லாம் இல்லை. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பாயிண்ட் ஃப்ளாட்டாக தான் கீழே கேப் டவுன் அப்படிங்கிறத காட்டுறான். ஸோ 10-20 பாயிண்ட் கேப் டவுனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பேங்கிங் செக்டர் வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சரியாக அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே HDFC பேங்க்கோட கையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 20-30 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு இதுக்கப்புறம் நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறத சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸில் தான் இது நான் போட்டிருக்கேன். இந்த பர்பிள் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியோட R1 அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வீக்லியோட R1. ஸோ செமையான ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது இருந்துச்சு HDFC பேங்க்கில். ஆனால் ரிலையன்ஸோட பாசிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அலைக்காக வந்து மேலே தூக்கிட்டு வந்துச்சு. அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸில் செமையான ஒரு ஷார்ட் கவரிங் ராலியும் கூட வந்துச்சு. செமையாக கிட்டத்தட்ட R1 திருப்பி ரிஜெக்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு இடத்த திருப்பி வந்து as per the ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் தொட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த இடம் ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ இன்றைக்குமே வந்து நேற்று அதாவது இங்கே வந்ததுக்கப்புறமே நான் நினச்சேன் ஓகே ஃபர்தராக அவன் மேலே வரமாட்டான், கீழே தான் போவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து அன்இமேஜினபிள் ரேலி கடைசி 1/2 மணி நேரத்தில். பட் ஸ்டில் அவனால் இதை பிரேக் அவுட் பண்ண முடியல. இன்றைக்கி திருப்பியும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிறான். திருப்பி போய் உங்களுக்கு வந்து 350 தட்டி தொடுறான் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பக்கமே அவன் போகல, கீழே தான் விழுகிறான் அப்படின்ட்டு இருக்கும்போது மேபி வேணால் வந்து ஒரு டவுன் சைட் ஃபால் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து போன வாரத்தோட R1 அதாவது இந்த 350 ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அண்ட் உங்களுக்கு கேப் டவுனில் S2 பக்கத்தில் ஓப்பன் ஆனாலுமே மேலே சிபிஆர் பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இது ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம அப்படியே வந்து பொசிஷனெலாம் அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டுமாரோ சிபிஆருக்கு பார்க்கலாம்.
பொசிஷனலாக பாருங்கள், நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பெரிய ரேலி வந்திருக்கு. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் தான், இது கன்சால்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஆல் டைம் ஹை அகைன் தாண்டுற வரைக்கும், இந்த 400 தாண்டுற வரைக்கும் நம்ம நிஃப்டியில் ஒரு பெரிய ரேலி இருக்கும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. மேபி ப்ரைஸ் இங்கேருந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸுமே இருக்குது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ கீழே விழும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 23,970 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 24,000 ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆல் டைம் ஹையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, டுமாரோ சிபிஆரை போகும்போது டிசைனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஈவந்தோ ஏன்னா நேற்று மார்க்கெட் வந்து மேலே போயிருந்தாலுமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கடைசி அரை மணி நேரத்தில் தான் போனால், ரெண்டாவது சிபிஆரை தாண்ட முடியல. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனிங் சிபிஆர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இன்றைக்கி. ஸோ டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். சிபிஆர் ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். S1 ட்ரெண்டிங்குமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் இந்த சிபிஆரை பார்க்கும்போது லைட்டாக ஒரு வைடு சிபிஆர் மாதிரி கணக்கு வருது. அப்படின்னா வந்து ரிவர்சல் ட்ரேட் தான் உங்களுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அதனால் சிபிஆர் ரிவர்சல் பேரிஷ் ட்ரேடையும் R1 ரிவர்சல் பேரிஷ் ட்ரேடையும் எடுக்கலாம். S1 ட்ரெண்டிங் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் பிகாஸ் ஆஃப் த வைடு சிபிஆர் நேச்சர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனவுடனே ட்ரெண்டாகி கீழே வரானா அதை மட்டும் எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக ரிவர்சல் அப்படிங்கிறது வரும். அந்த ரிவர்சலுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு. அதை விட்டுறலாம். நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்க, உங்களுக்கு வந்து கீழே தான் ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. மார்க்கெட் அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணும். ஆனால் ட்ரெண்ட் ஆகாமல் ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கன்சால்டேஷன்லேயே முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக கீழேயும் விழுகல, மேலேயும் போகல. உங்களுக்கு ஸ்விங்கு பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக முடித்த மாதிரி தான் கணக்கு வரும். ஏன்னா எங்கே ஓப்பன் ஆனோ அங்கேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கேன். நல்ல ரெக்கவரி அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர்லேருந்து கீழே வந்து S2 கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ டிசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி இப்படி வரும்போதே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் ஆல்ரெடி ஏகப்பட்ட தடவை போயிட்டு சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான். ஸோ இந்த 800லேருந்து 53,000 லெவல் அப்படிங்கிறது இந்த ஜோனே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. இன்கேஸ் மேலே போகிற பட்சத்தில் டஃப் கொடுப்பான், ப்ரைஸ் இதை தாண்டறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதான் அர்த்தம். அண்ட் இது ஒரு விர்ஜின் சிபிஆராகவும் ஃபார்ம் ஆகி உள்ளது. இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆல்ரெடி அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். இப்போ திருப்பி மேலே ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் இந்த மாதிரி விர்ஜின் சிபிஆர் மாற்றி ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். அதை நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆருக்கு போயிடுவோம். டுமாரோ சிபிஆரில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிசைனிங் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் வச்சா டிசைனிங் சிபிஆர் தான் வரும். அண்ட் இந்த ஜோன் கிட்டவே R1 இருக்கிறதுனால டிசைனிங் சிபிஆர் இருக்கிறதுனால இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா R1 ரிவர்சல் ஒரு வெறித்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. அண்ட் இது வந்து வைடு சிபிஆர்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நேற்று வந்து ட்ரெண்டிங் வந்துச்சு, ஆனால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதான் வந்து நேற்றோட ப்ரைஸ் ஆக்ஷன். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, கன்சால்டேட் ஆயிருக்கான். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு வைடு சிபிஆர் வர மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிஆர் ட்ரெண்டிங் ஆர் சிபிஆர் ரிவர்சல், சிபிஆர்லேருந்து மார்க்கெட் நல்லா கீழே போகிறது இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. S1 ட்ரெண்டிங்குமே பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் ஆகலாம், நாளைக்கு ட்ரெண்ட் ஆகலாம். கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது பேங்க் நிஃப்டியில். ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்டிங் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இங்கே சிபிஆர் கொஞ்சம் பாருங்கள், இது கொஞ்சம் வைடு சிபிஆராக இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் எடுக்கலாம், ஏன்னா இது மீடியமாக தான் இருக்குது. ஸோ R1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல், S1 ட்ரெண்டிங், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. அண்ட் பொசிஷனெலாம் நீங்கள் சப்போர்ட்டை பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த 800 தாண்டினாலே இது வந்து கன்சல்டேஷன் தான் உங்களுக்கு கிளியராக தெரியுது பார்த்தீங்களா. நல்லா ரேலியாக இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. பொசிஷன்லாம் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. இந்த 52,000 தாண்டும் வரை பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறவன் புல்லிஷாக தான் இருப்பான். அதே மாதிரி ஆல் டைம் ஹையான மேலே வந்து ஒரு 53,500 400 தாண்டுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கன்சல்டேஷன் மூடில் தான் இருப்பான். இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வழக்கம் போல் ஹியூஜ் வால்டாலிட்டி தான் கன்சல்டேஷன் அப்படிங்கிறதாவான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ். அண்ட் அப்படியே நம்ம வந்து மிட் செலக்ட்டுக்கு வருவோம். ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேலி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நிஃப்டியோட ஃபாலெல்லாம் அவன் கண்டிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு நான் மேலே போகிறேன் வரட்டாம அப்படின்ட்டு போயிட்டான். ஒரே நிமிஷம், நம்ம வந்து டெய்லி சிபிஆர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அசெண்டிங் சிபிஆர் அண்ட் விர்ஜின் சிபிஆர் அண்ட் வந்து கண்டினியூஸாக 3 நாள் விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு.
மார்க்கெட் வந்து மிட் கேப் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. உங்களுக்கு R2 பக்கத்தில் க்ளோஸ் வச்சுருக்கான். நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருந்தாலுமே இவன் வந்து ஒரு 0.7% பக்கமாக ப்ராஃபிட்டாக பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அது எல்லாமே வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்டு டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். ஸோ விர்ஜின் சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது உங்களுக்கு. சாரி இது வந்து இன்றைக்கோட சிபிஆர், இதுதான் நேத்தோட சிபிஆர். ஸோ இந்த விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது அசனிக் சிபிஆராக ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால S1 ரிவர்சல், அதாவது புல்லிஷ் ரிவர்சல், அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சல். நம்ம வந்து நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பியரிஷ் ரிவர்சல் சொன்னோம். ஆனால் மிட் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல், சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுக்க ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்களுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வைடு சிபிஆர் கணக்கு தான் வரும். ஸோ மார்க்கெட் பெருசாக ட்ரெண்ட் ஆகிறதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு R2 ரிவர்ஸில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லலாம். இன்கேஸ் R2 வரைக்கும் போச்சு அப்படின்னா. பட் R1 ரிவர்ஸில் நீங்கள் ஒரு பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா S1 ரிவர்சல், விர்ஜின் சிபிஆர் ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் புல்லிஷ், இது மூணு தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. R1 நீங்கள் தவிர்த்தரலாம். இன்கேஸ் ப்ரைஸ் R2லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அது வேணால் நீங்கள் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் வந்து இப்போ அன்சார்ட்டட் டெரிட்டரி, அதாவது ஆல் டைம் ஹையில் சுற்றிக்கிட்டு இருக்குது மிட் கேப் நிஃப்டி. ஸோ அண்ட் இங்கே பாருங்கள், நல்ல கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஒரு பெரிய ஃபால்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மிட் கேப்பில். ஸோ மார்க்கெட் ஒன்று இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகணும், இல்லைனா ஃபர்தராக மேலே போகணும். இது ரெண்டு தான் வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அமுழுதுமொழியிலுமே வந்து பார்த்திங்கன்னா 1.5% கீழே தான் விழுந்திருக்கான். ஸோ ஒரு பெரிய ஃபால்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி விஆர் இன் புல் மார்க்கெட், அதனால் பெரிய ஃபால் நடக்கிறது மிகவும் கடினம். இன்கேஸ் அந்த ஃபால் வந்தாலுமே ஓரிரு நாட்கள் அது எல்லாமே ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனில் இன்ட்ராடே பேசிஸில் 3 இண்டெக்ஸ்லையுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் அனாலிசிஸ். அண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது ரிஸ்க் மட்டும் ஒழுங்காக மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 1 to 2% ரிஸ்க் மட்டும் எடுத்தால் தான் நம்மளால் லாங் டைம் வந்து மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். அதனால் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.